வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம்னு சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக அருமையாக செஞ்சிடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் பச்சடி, இனிப்பு பச்சடி, மாங்காய் சட்னி, மாங்காய் சாதம், நிறைய மாங்காயில் வெரைட்டி போட்டிருக்கோம் வீடியோ. அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்தின மாங்காயாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கெலாம். இது போல் மொனப்பக்கம் வந்து செவந்தாப்பில் இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் வந்து நல்லா இனிப்பாக லைட்டான ஒரு இனிப்போட புளிப்பும் இனிப்பும் கலந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. வத்தலுக்காக இருந்தாலும் சரி, ஊறுகாய் செய்கிறதா இருந்தாலும் சரி, இதே போல் மாங்காய் எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாங்காயை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்குவோம். ஈரம் இருக்கக்கூடாது நமக்கு. அதனால நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுற கத்தியாக இருந்தாலும் சரி, மாங்காயாக இருந்தாலும் சரி, ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்போ தான் ஊறுகாய் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ள விதையை எடுத்துட்டேன். அந்த மேலாப்பில் நமக்கு ஓடு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் வந்து எண்ணெயில் ஊற கரைஞ்சி வரும். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கரையாது. நமக்கு போட்ட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாகவே இருக்கும். உள்ள விதையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெல்லிசான தோல் கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த தோலையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு. நல்லா இது போல் பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு அதிகமாகவும் வெந்தயம் கம்மியாகவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயமும் பார்த்திங்கன்னா கருக விட்டுறாமல் பொன்னிறமாக செவந்து வரும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு மெயினான டேஸ்ட் வந்து இந்த பவுட்ரு கொடுக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரும் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பொடியை வந்து இப்போ மாங்காய் கூட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா விதையெல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மாங்காய். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச தூள், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதே வந்து நீங்கள் கடை மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், சரியான அளவாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கும். இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா மாங்காய் கூட எங்கே பார்த்தாலும் நல்லா கலந்து வர மாதிரி இதை கலந்து எடுத்துக்குங்க. ஒரு கரண்டி போட்டு கூட இது போல் கலந்து எடுத்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் கலந்து வரணும். அது போல் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இது கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஊறுகாய் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன துண்டுகளாகவே பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே வந்து வருஷ கணக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கப் இருக்குல்ல, அதால் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 ml இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அந்த எண்ணெயில் ஊற நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுதான் அந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. அந்த கருவேப்பிலையில் உள்ள ஈரம்லாம் போகணும். அதனால் நல்லா கலந்து விட்டு பொரிய விட்டுருங்க.
பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம எண்ணெய் சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பெருங்காயத்தூள் வந்து கருகிடும். அப்புறம் வந்து கசப்பு டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டான சூடாக இருக்கும் எண்ணெய், அந்த சூட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இதை வந்து மாங்காய் கூட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒத்தாப்பில். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஊற ஊற பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊறி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஊறுகாய் எண்ணெயில் ஊற ஊற தாங்க டேஸ்ட்டு. நல்லா இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக நல்லா மாங்காய் சாஃப்டாகி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த மாங்காய் ஊறுகாயை பார்த்திங்கன்னா தட்டு போட்டு நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி வச்சுக்கோங்க. மெல்லிசான துணியாக நல்லா இது போல் கட்டி வச்சுட்டு அதை ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா இந்த மாங்காய் ஊறி சாஃப்டாகிடும் நமக்கு. நல்லா இது போல் கலந்து விட்டு மேலாப்பில் ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சுல்லுன்னு இருக்கிற வெயிலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். நல்லா மாங்காய் சாஃப்டாகி வரும் அந்த எண்ணெயில் ஊறி. இப்போதைக்கு இதில் உப்பு காரம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஊறினதுக்கு அப்புறம் தான் தெரியும் போதுமா என்னங்கிறது. அதனால் இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வெயிலில் நல்லா ஒரு 2 மணி நேரம் கிட்ட வச்சு எடுத்துட்டேன். அந்த ஊறுகாயில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலரே மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமாங்கிறது தெரியும். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்த காரம் உப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி காரம் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு காரம் அதுக்கு தகுந்த அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்குங்க. இதுக்கப்புறம் இந்த ஊறுகாயை காய வைக்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலு அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடி இது போல் பிளாஸ்டிக் பாத்திரம் இது போல் இடங்களில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சில்வர் பாத்திரமோ இல்லை சுதேசி பாத்திரமோ எடுத்து வச்சோம் அப்படின்னா ஊறுகாலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாத்திரமும் வீணாக போயிடும். அதனால் நல்லா இது போல் பீங்கான் அப்படி இல்லைன்னா ஜாடி இல்லைன்னா கண்ணாடி ஜாரு இது போல் நல்லா ஒரு சுத்தமான டப்பாவில் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் சேர்த்த எண்ணெய் பத்தலை அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெயை காய்ச்சி ஆற வச்சுட்டு மேலாப்பில் சேர்த்துக்குங்க. மேலாப்பில் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் ஊறி ஊறி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.